இன்னைக்கு வந்து வாமிட்டிங் எமோஜி ஸ்லைம் தான் மேக் பண்ண போறோம். அதுக்கு கிளியர் க்ளூ கொஞ்சமா மாய்ஸ்சரைசர் ஆட் பண்ணியிருக்கேங்க. அது ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு வந்து சாஃப்ட்டா வரும் ஸ்லைமு. அதுக்கப்புறம் கலர் ஆக்டிவேட்டருக்காக இன்னைக்கு போரோ ப்ளஸ் பவுடர் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த பவுடர்ல கண்டிப்பா ஸ்லைம் வரும். பட் கொஞ்சம் டைம் எடுத்து தாங்க வரும். இப்போ பாருங்க நமக்கு எல்லோ கலர் ஸ்லைம் ரெடி பண்ணிட்டேன். இதே மாரி நான் கிரீன் கலருமே ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எல்லோ கலர் ஸ்லைம கீழ ரவுண்ட் ஷேப்க்கு இது பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அதுக்கு மேல வந்து நம்ப ஃபோம் கிளே இருக்கு இல்லையா? அது யூஸ் பண்ணி கண்ணு, வாயெல்லாம் வச்சுட்டு நான் ப்ரவுன் கலர் வந்து மேல வந்து குடுத்துக்கிறேன். என்ட்ட ப்ரவுன் கலர் க்ளே இல்லாதனால மேல வந்து பெயிண்ட் வந்து குடுத்துக்கிறேங்க. இப்போ ஃபுல்லா வந்து ப்ரவுன் கலர் பெயிண்ட் வந்து குடுத்துட்டு, அதுக்கப்புறமா நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா? கிரீன் கலர் ஸ்லைமு அத வந்து கீழ வந்து வாமிட்டிங் எமோஜி இருக்கு இல்லையா? அந்த மாரி நான் கீழ வந்து ஃபில் பண்ணிக்க போறேங்க. ஸோ ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு பார்க்கறதுக்கு வந்து வாமிட்டிங் எமோஜி மாரி இருக்கும். ஸோ இது பார்க்கறதுக்கு அந்த மாரி எமோஜி மாரி இருக்கா இல்லையா? அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு, உங்களுக்கு எந்த மாரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி போஸ்ட் பண்றேங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.